விஜய் டிவி நேயர்களுக்கு முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 1/10/2024 புரட்டாசி மாதம் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். அலைச்சல் இருக்கும், என்னன்னே தெரியாது, யாருக்காவது அலைய வேண்டியது இருக்கும். ஆனால் சாயங்காலத்துலேருந்து அந்த அலைச்சல் கூட சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நாளாக காலையிலேருந்து கோவப்படாதீங்க. எல்லோரும் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க, நமக்கு ஒன்றும் வரல, அது வரலலாம் புலம்பாதீங்க. அதுதான் மாலையிலேருந்து உங்களுக்கு நல்லது கொடுக்கும்ல. பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசிடுங்க. உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இந்த பசிக்கிறதுக்காக ஏதாவது அவசரப்பட்டு கெட்டுப்போன சாப்பாடை சாப்பிடக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். கொஞ்சம் பிஸ்கெட் பழங்கள்லாம் வச்சுக்கோங்க. டப்புன்னு உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது, வயிற்றை கெடாமல் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதே போல் ஒரு மாற்றம் காணப்படும். அந்த மாற்றத்தின் மூலியமாக பணம் வரும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படும். என்றைக்கோ வரக்கூடிய ஒரு சுபகாரியத்திற்கு நகையோ, வேறு புடவையோ, அல்லது துணிமணியோ, அல்லது நிலம் வாங்குறதோ, ஏதாவது ஒரு விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் சந்தோஷம் ஏற்படும். பணம் சின்ன கிரெடிட் கார்டெலாம் ஆகும். எல்லாமே நடக்கணும், கடனே வரக்கூடாதுன்னா அது எப்படி திருட தான் செய்யணும். அதனால் சந்தோஷமாக குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை செய்யுங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய இரத்த பந்த உறவு பெரியவர்களிடம் மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி மனம் விட்டு பேசுங்க. அவங்க ஏதாவது சொல்கிறது கூட உங்களுக்கு பிடிக்காமல் போகும். ஏன்னா இந்த நேரம் அப்படி, அவங்க நமக்காக எவ்வளோ செஞ்சுருப்பாங்கல்ல, அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. இந்த சமயத்தில் கோபப்பட்டு அதை கெடுத்துக்காங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனையை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பது நன்மையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இன்றைய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். வார்த்தைக்கு மதிப்பு குடும்பத்திலையும் காணப்படும், வெளியிடத்திலையும் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும். இரவு ஒரு நல்ல செய்தி வருவது மனதிற்கு ஒரு தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், வாங்குவது விற்பது சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் படிப்படியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான முயற்சி நல்லது நடக்கும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக யாராவது ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்து அது நடக்கலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தால் அந்த வாக்குறுதி மாறக்கூடிய அமைப்பு, அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த பயணங்கள் எடுத்துக்கொள்வது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மன வருத்தம் தீந்துரும் இன்னைக்கு. அதுவே ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் சிறிது கவனம், அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் சிறிது கவனம், தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனம், ஆக மொத்தத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மாலை மணி 6 மணியிலிருந்து சிறிது கவனம். விலையுயர்ந்த பொருள்கள் கையாளக்கூடியவர்கள் அதிக எச்சரிக்கை. அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது மிக மிக முக்கியம். கிரெடிட் கார்டை உபயோகப்படுத்தக்கூடிய கன்னி இன்றைக்கி பதுக்கி வைப்பது தான்
நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாலையிலிருந்து ஒரு குழப்பம் காணப்படும். அந்த குழப்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக முக்கியம். குழம்பி இருக்கிற நேரத்தில் நீங்களும் குழப்பிக்கொண்டு அதில் தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டு அந்த தவறுக்கு ரொம்ப நாள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். முடியாது என்று சொல்வது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான ஏற்றம், அசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தத்தை பெற்றுத்தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் சரி வெளியிடத்திலும் சரி காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த ஒரு மன வருத்தம் தீரக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில் பதபதைப்பாக இருந்த அமைப்பு மாறக்கூடிய பிரச்சனை பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலத்தை பெறக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் மிக அற்புதத்தை பெற்றுத்தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது அனுகூலமான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்லவர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மனநிறைவை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரங்கள். மாலை 5:59 வரை சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். பண விஷயத்தில் சிறிது கவனமாக இல்லை என்றால் ஏதாவது ஒரு அவமானம் படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். வார்த்தைகளில் சிறிது கவனமாக பேசுவது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். நீண்ட நாட்களாக இருந்த தடை தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் காணப்பட்டாலும் உத்தியோகத்தில் சிறிது மனமிட்டு பேசுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். மாலை 6 மணியிலிருந்து சந்திராஷ்டமத்துக்கு உள்ளே வருகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் சிறிது அடக்கி வாசிப்பதும், தேகாரோக்கியத்தில் அதீத கவனமாக இருப்பதும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும், பொறுமை காட்டுவது பல விதத்தில் நன்மையும் பல விதத்தில் சந்தோஷத்தையும் தரும். குறிப்பாக என்றைக்கோ நீங்கள் ஏதோ ஒரு கையெழுத்து போட்டது இன்றைக்கி உங்களுக்கு எதிராக மாறி நிற்கும். அந்த விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக சமாதான விஷயத்தில் குடும்பத்தில் ஏற்படுத்தி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள்
பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு காட்டும். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் கவனமாக இல்லை என்றால் ஏதாவது நம்பி மோசம் போகக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இன்றைய பலனை பார்த்தோம்.